இப்ப திமுக அதிமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி பேசல. இல்ல பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க. சமீப காலமா அது எதிர்ப்பு நிலை குறைந்து இருக்கிறது. யார் சொல்றா? தொடர்ந்து எல்லாரும் நாங்க பாக்குறோம். நீங்க பாக்குறீங்க. நாங்க பாக்குறத பேசுறோம். இப்ப உங்க யூடியூப் சேனல் எடுங்க. உங்க யூடியூப் சேனல் எடுங்க. ஒரு கடைசி வீடியோ யாரோடதுன்னு பாருங்க. திரு சாட்டித்திரனோட யூடியூப் சேனல் எடுங்க. கடைசி வீடியோ யாரோடதுன்னு பாருங்க. அவருடைய ஒவ்வொரு அணுகுமுறையையும் அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதால தான் உங்களுக்கு சுத்தி இந்த கேள்விகள் வருது. அவர் வந்து அடக்குமுறைக்கு அடுக்குமுறைன்னு சொல்றாரு. உங்களோட சேனல் நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? கேளுங்க. நீங்க எல்லாத்தையும் துணிச்சு விட்டு கேள்வி பேச முடியாது. நான் சொல்றேன். ஆஹா சோனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நீங்க வந்து வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து ஏதாவதுன்னா அவருடைய ஒவ்வொரு அணுவையும் அசைவையும் வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க. அடுக்குமுறைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றீங்க. இது வந்து ஒரு சிறுபிள்ளை பார்ட்டி தவறி வந்துச்சு. ஏன் காமராஜர் இறந்தப்ப அண்ணா அழுதாருன்னு சொன்னது வந்துட்டு தவறு இல்லையா? அது வந்து தெரியாம நடந்த விஷயம் தான். ஐயோ அமர கட்டி ஆஞ்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாய். என்ன விட்டுமா. திரு சீமான் அவர்கள் நல்ல பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், நல்ல ஞாபக சக்தி இருக்கிறவர், எல்லாம் இருக்கிறவர். அவர் வந்து காமராஜர் அண்ணா பத்தி பேசுறது சரி. அது சரி தப்பு இல்ல. ஒரு தகவல் பட நாங்க திருத்திக்கிறோம்.